தடை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் ஊடகங்களினுடைய ஒளிபரப்பை அரசு கேபிள் டிவியில் நிறுத்துவதும் வரிசையில் மாற்றி வைப்பதும் வாடிக்கையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலும் அதே போல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கிறது. நாங்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம், சுதந்திரத்தை கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனலை அரசு கேபிள் டிவியில இருந்து எடுத்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி விசிட் போனார் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள். அங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கலை, அதை ஒரு செய்தியாக போட்டாங்க. ரெண்டாவது, நம்ம பழையூர் அவங்க வீட்டில் இருந்து கோட்டைக்கு வர வரைக்கும் வரதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இல்லை போலீஸை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே தவறுகளை அரசு திருத்தி கொள்ள வேண்டும், யாருக்கும் பணிச்சுமை இருக்கக்கூடாது, மனச்சுமை இருக்கக்கூடாது அந்த என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அந்த செய்தியை தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வெளியிட்டு வருகிறது, தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. இதில் என்னங்க தப்பு இருக்கு? இதான ஊடக சுதந்திரம். ஆனால் எப்படி நீ வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பை அரசு கேபிள் டிவியில் இருந்து தற்சமயம் 2 நாளாக முடக்கி வைத்திருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. இது அப்பட்டமான ஊடக சுதந்திரத்தினுடைய கருத்துரிமை பறிக்கின்ற செயல். தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று மார்தட்டி ஆட்சிக்கு வந்த, ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த, ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் போட்டி என்று மார்தட்டி தேர்தல் களத்திலே பணியாற்றி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சியில், இந்த விஜய் சர்க்காரில் ஊடக சுதந்திரம் பறிக்கின்ற செயல் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கடந்த வாரத்திற்கு முன்னால் யூடியூபர் மூத்த பத்திரிகையாளர் திரு முக்தார் அலியை காரிலே செல்கிற பொழுது நிறுத்தி மடக்கி அவரை காரிலே அழைத்து வந்து மிரட்டி அனுப்பியிருக்கிறார்கள் போலீசார். விஜயை பற்றி செய்தி போடக்கூடாது, அரசாங்கத்தை பற்றி செய்தி போடக்கூடாதுன்னு சொல்லி அவரை மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 2 நாட்களாக புதிய தலைமுறையினுடைய தொலைக்காட்சியினுடைய அந்த உரிமையை, அந்த ஒளிபரப்பை நிறுத்தியிருக்கிறாங்க. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை, ஊடக சுதந்திரத்தை, கருத்துரிமையை பறிக்கின்ற எந்த ஒரு ஆட்சியும் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் நிறைய படிப்பினைகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பது கடந்த கால தேர்தல் காலத்தில் இருக்கிற பாதையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி படித்தால் நன்றாக இருக்கும். ஏதோ விஜய் எடுத்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், முதலமைச்சர் விஜயனுடைய நம்பிக்கை பாத்திரம் நம்ம இருக்கணும், ஆதவ அர்ஜுனா தான் இன்னைக்கு பவர் செக்டார் டிவி காட்சியில, அவருக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இதா இருக்கணும், ஒரு இது தாடா தட்டணும் அப்படின்ட்டு நீங்க நல்ல பேர் வாங்குவதற்காக விஜய்க்கு தெரிந்தோ தெரியாமலோ, ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, இது யாரோ ஒரு கூட்டம், ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படைய ஒரு கூட்டம் முதல்வர் விஜயிடத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு புதிய தலைமுறையினுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பை அரசு கேபிள் டிவியில் இருந்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். இது போன்ற செயல் இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்குற செயலாக இது மாறி வருகிறது. மக்களின் கருத்தை பிரதிபலிக்கிற ஊடக சுதந்திரத்தினுடைய உரிமை குரலை இந்த அரசாங்கம் முடக்கக்கூடாது. இது முதல்வர் விஜய்க்கு தெரியுமோ தெரியாது என்று தெரியவில்லை. எனவே தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் விஜயும் இது உடனடியாக தலையிட்டு புதிய தலைமுறையினுடைய தொலைக்காட்சியினுடைய ஒளிபரப்பை அரசு கேபிள் டிவியிலே மீண்டும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய ஜனநாயக கடமை. நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் தத்துவங்களுக்கும் உயிரிட்டு விதமாகத்தான் இந்த செயல்பாடு அமையும். நீங்கள் செய்வீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் நாங்கள் நம்புகிறோம், நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.